Hi guys, welcome back to Akash 360. இந்தியால உள்ள டாப் 10 மைலேஜ் கார் என்ன வந்து அவைலபிளா இருக்கு, அதுவும் அப்டேட்டட் 2020 மாடல்ல உங்களுக்கு என்ன மாடல் வந்து டாப் 10ல வருது பெட்ரோல் கார் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியால ரீசன்ட்டா பெட்ரோல் காஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு பயங்கரமா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் சென்னையில பிரைஸ் பார்த்தோம் அப்படினா 110க்கு மேல போயிடுச்சு பெர் லிட்டர். கண்டிப்பா மைலேஜோட ஒரு நல்ல பெட்ரோல் கார் வாங்கணும் அப்படினா இப்போ வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பாங்க. சோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோல வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதுபோ எந்த கார் எதுல பெஸ்டா இருக்கும், ஸ்பேஸ்ல, ரைடிங்ல எது கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லா காரையுமே ஸ்பெசிஃபிக்கா தனித்தனியா வந்து மென்ஷன் பண்ணி அதுபோல வீடியோ கடைசில மைலேஜ் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு 10 ஈஸி ஸ்டெப்ஸ் வந்து சொல்லிருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணா ஃபுல் வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ், இந்தியால வர நியூ லான்ச்சஸ் எல்லாமே டீடைலா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம கீழ போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியால டாப் 10 மைலேஜ் கார்ல ஃபர்ஸ்ட் இருக்க பெட்ரோல் கார் வந்து உங்களுக்கு மாருதி சுசுகியோட செலாரியோ. இந்த மாடல் இப்பதான் வந்து உங்களுக்கு ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, நியூ ஜெனரேஷன் வெஹிக்கிள். அதில் உள்ள AMT பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 26.68 kmpl வந்து டாப்பா வந்து கிடைக்குது. இந்தியாவில் உள்ள ஹையஸ்ட் பெட்ரோல் மைலேஜ் கார் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு செலாரியோ தான். இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1000 cc 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் AMT. மேனுவல் வந்து உங்களுக்கு மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 25 கிட்ட வந்து கிடைக்குது. AMT பார்த்தோம் அப்படின்னா 26 மேல உங்களுக்கு டாப்பா கிடைக்குது. இதே பிரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு AMT பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 7 lakhsல பார்த்தோம் அப்படினா எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க. இந்தியால என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ல நல்ல பட்ஜெட்ல ஒரு பெட்ரோல் கார் வேணும் மைலேஜோட நினைக்கிறவங்களுக்கு மாருதி செலாரியோ பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்தியால செகண்ட் ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து மாருதி சுசுகி வேகனார். வேகனாரோட 2020 மாடல் இப்பதான் உங்களுக்கு புதுசா அப்டேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல 1 லிட்டர் AMT ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 25.19 kmpl வந்து மைலேஜ் வந்து டாப்பா கிடைக்குது. நியூ வேகனார்ல ரெண்டு பெட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு 1000 cc 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்னு வந்து 1200 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ரெண்டுலயும் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் AMT வந்து அவைலபிளா இருக்கு. பட் மைலேஜ் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு 1000 cc 5 ஸ்பீட் AMT ல தான் டாப்பா வந்து கிடைக்குது. 25 மேல வந்து கிடைக்குது. பிரைஸ் வந்து உங்களுக்கு 6.36 lakhs வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ். இந்தியால நல்ல டால் பாடியில ஒரு SUV லுக் கூட நல்ல பெட்ரோல் மைலேஜ் கார் வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு மாருதி சுசுகில வேகனார் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்தியாவோட தேர்ட் ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து மாருதி சுசுகி டிசைர். இது ஒரு செடான் டைப் வெஹிக்கிள். அதுல AMT ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா 24.12 kmpl மைலேஜ் வந்து உங்களுக்கு டாப்பா கிடைக்குது. டிசைரோட இன்ஜினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரே பெட்ரோல் இன்ஜின் தான் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1200 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். அதுல 5 ஸ்பீட் மேனுவல் அவைலபிளா இருக்கு. 5 ஸ்பீட் AMT கொடுத்திருக்காங்க. AMT தான் மைலேஜ் பாத்தீங்க அப்படினா 24 மேல வந்து கிடைக்குது. பிரைஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு AMT வந்து உங்களுக்கு 7.69 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகி 9.13 lakhs வரைக்கும் போகுது எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ். இந்தியால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு செடான் டைப் வெஹிக்கிள் எனக்கு வேணும், அதுபோ பெட்ரோல்ல மைலேஜும் டாப்பா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிசைர் பாத்தீங்க அப்படினா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்தியால ஃபோர்த் ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து டாடா டியாகோ. டாடா டியாகோ பாத்தீங்க அப்படினா நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போறதா இப்ப அபிஷியலா சொல்லிருக்காங்க டாடா. அதோட AMT ஆப்ஷன் இப்ப கரண்டா இருக்க மாடல் வந்து உங்களுக்கு 23.84 kmpl வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது. டியாகோட இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரே பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. 1.2 லிட்டர்ல ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் அவைலபிளா இருக்கு. கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் AMT. பட் ரெண்டுக்குமே மைலேஜ் பாத்தீங்க அப்படினா ஒரே மைலேஜ் தான் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க, 23.8 kmpl. டாடா டியாகோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா எக்ஸ்-ஷோரூம் வந்து உங்களுக்கு 5.38 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேசிக் மாடல் மேனுவல். டாப் மாடல் பார்த்தோம் அப்படினா 7 lakhs கிட்ட வரைக்கும் போகுது. குளோபல் என்கேப்ல 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு சேஃப்டில. சோ சேஃப்டியோட என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் வேணும் நல்ல மைலேஜ்ல நினைக்கிறவங்களுக்கு டாடா டியாகோ பெஸ்ட் ஆப்ஷன். இந்தியால 5th ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து மாருதி சுசுகி ஷிஃப்ட். இந்த காரோட AMT ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா 23.76 kmpl வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு டாப்பா கொடுக்குது. இந்தியாவோட டாப் செல்லிங் ஹேட்ச்பேக் வந்து மாருதி சுசுகி ஷிஃப்ட். அதோட இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 1200 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரே பெட்ரோல் இன்ஜின் தான் அவைலபிளா இருக்கு. கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் AMT. AMT ல தான் மைலேஜ் வந்து உங்களுக்கு டாப்பா வந்து கிடைக்குது, 23.76 kmpl. அதுப்போ பிரைஸ் பாத்தீங்க அப்படினா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 7.24 lakhsல ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் வந்து உங்களுக்கு 8.63 lakhs வரைக்கும் போகுது. இந்தியால பிரீமியம் லெவல்ல ஹேட்ச்பேக் வேணும், பட்ஜெட்லயே இருக்கணும், நல்ல மைலேஜும் கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படினா ஷிஃப்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இந்தியால 6th ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து மாருதி சுசுகி பலினோ. பலினோ இப்பதான் உங்களுக்கு நியூ ஜெனரேஷன் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க இந்தியால. அதோட AMT ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா 22.94 kmpl வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு டாப்பா வந்து கிடைக்குது. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான். ஷிஃப்ட்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே இன்ஜின் ஆப்ஷன் இதுலயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1200 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் AMT. AMT தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமா கிடைக்குது சொன்ன மாதிரி. பிரைஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து என்ன சொல்லிருந்தாங்களோ அதே மாதிரி இது வந்து கோட் பண்ணிருக்காங்க. பட் பிரீமியம் பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த காரை கம்பேர் பண்ண ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா இதுல வந்து உங்களுக்கு நல்ல அட்வான்ஸா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நல்ல பிரீமியம் ஹேட்ச்பேக் வேணும், நல்ல மைலேஜோட கிடைக்கணும் பெட்ரோல் நினைக்கிறவங்களுக்கு பலினோ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் சேம் இன்ஜினோட டொயோட்டா கிளான்ஸா பாத்தீங்க அப்படினா இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பலினோக்கு இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வந்து கிடைக்கும். பட் பிரைஸ் மட்டும் பாத்தீங்க அப்படினா பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு கிளான்ஸா வந்து 4000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோட் பண்ணிருக்காங்க டொயோட்டா. டாப் மாடல் போனீங்க அப்படினா 20000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் டொயோட்டா கிளான்ஸா. இப்போ இந்த ரெண்டு பிரீமியம் ஹேட்ச்பேக்ல எது வந்து பெஸ்டா இருக்கும் கேட்டோம் அப்படினா டொயோட்டா கிளான்ஸா பாத்தீங்க அப்படினா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சர்வீஸ், வெஹிக்கிள் லுக்
லுக் எல்லாமே உங்களுக்கு டொயோட்டா பெஸ்டா இருக்கு. இந்தியால 7th ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து மாருதி சுசுகி ஆல்டோ. இதோட மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. 22.05 kmpl வந்து டாப்பா வந்து கிடைக்குது. இதோட நியூ மாடல் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி இப்போ வந்து ரீசெண்டா அப்டேட் பண்ணி கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. அதனால வெயிட் பண்ணி வந்து வாங்க. இதுல ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 800 cc அவைலபிளா இருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல். இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் பாக்கும்போது உங்களுக்கு 3.25 lakhsல ஸ்டார்ட் ஆகி 4.34 lakhs வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து சொல்லிருக்காங்க. நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 4 to 6 lakhs பார்த்தோம் அப்படின்னா ஆக்கிடுவாங்க. அதனால முன்னாடியே நல்ல பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காரை வாங்கிக்கோங்க. இந்தியாவோட 8th ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து ரெனால்ட் குவிட். குவிட்டோட 2020 மாடல் இப்பதான் உங்களுக்கு ரீசெண்டா வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க. அதுல 1 லிட்டர் AMT ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 22 kmpl வந்து உங்களுக்கு டாப்பா மைலேஜ் வந்து கொடுக்குது. காரோட இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. 800 cc ல 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்னு வந்து உங்களுக்கு 1000 cc ல 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இதுல 1000 cc ல தான் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் AMT ல நல்ல மைலேஜ் வந்து கிடைக்குது. பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5.61 lakhsல ஸ்டார்ட் ஆகி 5.84 lakhs வரைக்கும் போகுது. எனக்கு மாருதி சுசுகி மை கார்ஸ்லாம் எது வேணாம், எனக்கு டிஃபரண்ட் பிராண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாடர்ன் ஃபீச்சரோட நல்ல மைலேஜோட பார்த்தோம் அப்படின்னா ரெனால்ட் குவிட் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. இந்தியாவோட 9th ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் வந்து மாருதி சுசுகியோட எக்ஸ்பிரஸோ. இந்த மாடலோட AMT ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 21.7 kmpl வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு டாப்பா கிடைக்குது. இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1000 cc ல 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் 5 ஸ்பீட் AMT. ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து கிடைக்குது. பட் AMT பார்த்தோம் அப்படின்னா ஷூரா வந்து உங்களுக்கு டாப்பா வந்து கிடைக்குது மைலேஜ் 21.7 kmpl. பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs ஸ்டார்ட் ஆகி 5.2 lakhs வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து போகுது. இந்தியால என்ட்ரி லெவல்ல ஒரு SUV லுக் கார் வேணும், அது போ மைலேஜ் எனக்கு பெட்ரோல் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிரஸோ பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்தியாவோட 10th ஹையஸ்ட் மைலேஜ் பெட்ரோல் கார் பார்த்தோம் அப்படின்னா Hyundai Grand i10 Nios. இந்த மாடலோட AMT ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 21 kmpl வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து டாப்பா கிடைக்குது. இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1.2 லிட்டர்ல பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் 5 ஸ்பீட் AMT மேனுவல் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் மைலேஜ் வந்து கிடைக்குது. பட் இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 5.3 lakhs வந்து போகுது. டாப் மாடல் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 lakhs மேல பார்த்தோம் அப்படின்னா கோட் பண்ணிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். இந்தியால நல்ல இன்டீரியரோட ஒரு ஹேஷ்பேக் வந்து வேணும், நல்ல பிரீமியம் லுக் வந்து கொடுக்கணும், அது போ சர்வீஸும் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு Hyundai Grand i10 பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மைலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ டாப் 10 மைலேஜ் கார் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ 10 ஈஸி ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபுல்லா வந்து லிஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணீங்க டே டு லைஃப்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து உங்க கார்ல இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கோ ஈஸி ஆன் தி பெடல். ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெடியா ஓடணும், பிரேக் வந்து அடிக்கடி வந்து அடிக்க கூடாது, அது போ ரேபிட் ஆக்சலரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து அதிகமா எடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலா ஓடணும். 80ல நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சப்போஸ் 100ல ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க 20 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து போவீங்க. பட் 80ல ஓட்டும்போது கொஞ்சம் வந்து டைம் வந்து லேக் ஆகும். பட் மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா லோட் ஏதாவது கார்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹோம்ல எடுத்து வச்சிருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா லோட் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் வந்து அமுகும், அப்போ வந்து மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் உங்க கார்ல க்ரூஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ரூஸ் யூஸ் பண்ணி பழுங்க ஹைவேல, அப்போ உங்களுக்கு மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்ல அப்படின்னா 80ல வந்து மெயின்டைன் பண்ணுங்க க்ரூஸ் இல்லாதவங்க. இப்போ சப்போஸ் கார் வந்து டிராஃபிக்ல சும்மா நிக்குது அப்படின்னா காரை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிருங்க. அது போ டயர் பிரஷர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா வச்சீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கிடைக்கும். கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அமுங்கி போறதுனால மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பார்க் பிளக் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா வந்து ரீப்ளேஸ்மென்ட் வந்து பண்ணணும், இல்ல அப்படின்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். அது போ அலைன்மென்ட் நீங்க கரெக்டா வைக்கல அப்படின்னா வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். அது போ கியர் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான RPM க்கு வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது போ விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஹைவேல போறீங்க அப்படின்னா AC போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஏர் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த டிராக் ஃபோர்ஸ்னால பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிக்ரீஸ் ஆகும். சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான டிப்ஸ். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க பெட்ரோல் கார்ல கண்டிப்பா வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போ சொன்ன மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க கார்ல கிடைக்கும். இந்த வீடியோல டாப் 10 மைலேஜ் கார் பெட்ரோல் என்ன இருக்கு இந்தியால 2020 மாடல் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லா வந்து லிஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருந்தேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துட்டு அதோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸ்ல இருந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்டேட்ல இருந்து மீட் பண்றேன். Thank you for watching.